கர்த்தர் மிகுந்த கிருபை உள்ளவர். ஷாலோம். நான் பாஸ்டர் ஜான்சன். வாழ்வை மாற்றும் வாக்குத்தத்தங்களுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இந்த உலகம் ரொம்ப இரக்கமில்லாத ஒரு உலகம். நம்ம ஒரு சின்ன தப்பு பண்ணிட்டா கூட அதை காமிச்சு அதை சொல்லி நம்மளை வேதனைப்படுத்திக்கிட்டே இருக்கோம். ஆனால் அவங்க ஒரு தப்பு பண்ணிட்டா நாம் அவங்கள மன்னிக்கணும்னு சொல்லி எதிர்பார்க்கிற ஒரு உலகத்தில் இருக்கிறோம். ஆனால் இப்படிப்பட்ட இந்த உலகத்தில் வேதம் நமக்கு அருமையான ஒரு வார்த்தையை சொல்லுது. யோவேல் 2:13 கர்த்தர் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர். முதல்ல அவர் இரக்கமுள்ள தெய்வம். இந்த உலகத்தில் நம்ம அறிஞ்சோ அறியாமலோ பாவங்களையும் தவறுகளையும் செய்யும் பொழுது அவரிடத்துல நம்ம வரும்பொழுது அவர் இரக்கத்தோடு நம்மளை பார்க்குற தெய்வமாக இருக்கிறார். இரண்டாவது, அவர் மனதுருக்கம் உள்ள ஒரு தெய்வம். நம்ம வாழ்க்கையில் இருக்கிற கஷ்டங்கள், பாடுகள் இதெல்லாம் பார்க்கும் பொழுது மற்றவங்க நம்மளை கேலி பண்ணலாம், சிரிக்கலாம். ஆனால் ஆண்டவர் இயேசு மனதுருக்குகிற தெய்வமாக இருக்கிறார். ஐயோ, என்னுடைய மகன் இப்படி வேதனைப்படுறான்னு சொல்லி அவர் நம்மளை பார்த்து மனதுருக்குகிறார். மூணாவது, அவர் நீடிய சாந்தம் உள்ளவர். நம்ம எவ்வளோ பாவம் பண்ணாலும் நம்ம திரும்பி வரணும், மனம் திரும்பணும், நல்லவங்களா மாறணும்னு சொல்லி பொறுமையோட சாந்தத்தோட அவர் காத்துட்டு இருக்கிறார். நாலாவது, அவர் மிகுந்த கிருபை உள்ளவர். கிருபை அப்படின்னா என்னன்னா, தகுதி இல்லாத ஒருத்தனுக்கு காண்பிக்கப்படுகிற இரக்கம். நாம ஆண்டவருடைய இரக்கத்தை பெற தகுதி இல்லாதவர்களா இருக்கிறோம். ஆனா ஆண்டவர் இயேசு நம்ம மேல கிருபையா இருந்து நம்மளை ஒவ்வொரு முறையும் மன்னிக்கிறார். நம்ம செய்கிற எல்லா பாவங்களையும் அவர் மன்னிக்கிறது மாத்திரம் இல்லை, அவருடைய மகளாக மாற்ற நம்ம மனம் திரும்பி வரணும்னு சொல்லி அவர் எப்பொழுதும் நமக்காக காத்துட்டு இருக்கிறார். ஆக ஆண்டவருடைய கிருபையை நம்முடைய வாழ்க்கையில பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னா முதலாவது நம்முடைய குறைகளை நம்ம சீர்தூக்கி பார்க்கணும். அதாவது, ஆண்டவரே என்கிட்ட ஏதாவது பாவம் இருக்குதா, குறைகள் குற்றங்கள் இருக்கான்னு சொல்லி எனக்கு உணர்த்துங்கப்பா, நான் அதுலேருந்து வெளியே வர எனக்கு உதவி செய்யுங்கப்பான்னு சொல்லி நம்முடைய வாழ்க்கையை நம்ம அர்ப்பணிக்கும் பொழுது அவர் நம்முடைய பாவங்களை மன்னிக்கிறார். அது மாத்திரம் அல்ல, நம்முடைய வாழ்க்கையில பாவங்கள் இருக்குன்னு சொல்லி ஆவியானவர் சுட்டி காமிக்கும் பொழுது நாம் அதை நியாயப்படுத்தாம உடனே முழங்கால் படிட்டு, அப்பா என் பாவங்களை மன்னிங்க, நான் தப்பு பண்ணிட்டேன், என்னை மன்னிச்சு மறுபடியும் உங்கள் பிள்ளையா ஏற்றுக்காங்கன்னு சொல்லி நம்ம ஜெபம் பண்ணும் பொழுது நம்முடைய பாவங்கள் எவ்வளோ பெருசாக இருந்தாலும் அதை மன்னிக்கிறதுக்கு அவர் இரக்கம் உள்ளவராக இருக்கிறார். எல்லாத்துக்கும் மேலே ஒவ்வொரு நாளும் நம்மளை தாழ்த்தி, அப்பா உங்கள் கிருபை இல்லைன்னா இந்த உலகத்தில் நான் வாழ முடியாது, உங்கள் கிருபையை தாங்கப்பான்னு சொல்லி தினமும் நம்ம அவருடைய கிருபையை கேட்கும் பொழுது ஆண்டவருடைய கிருபை நம்மளை மூடும். அந்த கிருபை நம்ம வாழ்க்கையில் வந்துட்டா இந்த உலகத்தில் நம்ம ஆசீர்வாதம் உள்ளவர்களா, வெற்றி உள்ளவர்களா, சந்தோஷம் சமாதானம் உள்ளவர்களா வாழ முடியும். இந்த வாக்கு தத்துவத்தின்படி ஆண்டவருடைய கிருபை உங்களை நிரப்புவதாக. Thank you and God bless you.